வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கத்துடன் நடப்பது எப்படி? புரியலையா? ஸோ நாம எப்படி ஒரு பாஸ் கிட்ட, நம்மளோட மேலதிகாரி கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத திருவள்ளுவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அத பத்தி தான் நாம இது பார்க்க போறோம். நாம வாரம் ஒரு திருக்குறள் பற்றிய ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த குறள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "அகழாது அணுகாது தீக்காய்வார் போல்க." அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க, இகழ்வேந்தரை சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தரை சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு சொல்றாரு. இது பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏன் சிங்கத்தோட நடப்பது எப்படி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இது சின்ன விஷயம்தான். நாம நம்மளோட அதிகாரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க. நாம எப்பயுமே தீயில குளிர் காய்வோம் தெரியுங்களா? பக்கத்துல இப்ப நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னா, நாம அது கிட்டயும் போக மாட்டோம், தூரமாவும் இருக்க மாட்டோம். இருக்கிற இடத்துல இருந்தோம்னா, நமக்கு ஒரு இதமான ஒரு அனல் வெப்பம் கிடைக்கும். ஸோ அது நமக்கு ஒரு ஹேப்பியா இருக்கும். அது மாதிரி நாம நம்மளுடைய அதிகாரிகள் கிட்ட நடந்துக்கும் பொழுது, அவங்க கிட்ட முழுமையா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடவும் கூடாது. நாம அவங்கள்ட்ட இருந்து ரொம்ப விலகி போயிடவும் கூடாது. ஸோ நாம எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அது மாதிரி நாம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை ஏன் நான் சிங்கத்தோட நடக்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நாம எப்பயுமே நம்ம சிங்கத்தோட நடக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதோட பழகணும். அது கூட பழகுனாதான் நமக்கு அது கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஸோ நீங்களும் உங்கள் அதிகாரிகள்ட்ட பழகுங்க. அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன வேணும், என்ன வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுட்டு அவருக்கு புடிச்ச மாரி நடந்துக்குங்க. பட் அவருக்கு மட்டுமே தலையாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லணும். எந்த இடத்துல சொல்லக்கூடாதோ அந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஸோ அதனால நமது ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற மாதிரி, நாம எப்படி அதிகாரிகள்ட்ட நடந்துக்கணும், எப்படி நாம வந்து ஒரு பெரியவங்கள்ட்ட நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டே நடந்துக்கணும். ஸோ இந்த குறள் வந்து நம்ம எப்படி வாழ்க்கையில ஒரு பெரிய மனிதர்கள்ட்ட நடந்துக்கணும் அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்லுது. ஸோ திரும்ப அந்த குறளை பார்ப்போம். "அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க, இகழ்வேந்தரை சேர்ந்து ஒழுகுவார்." ஸோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த திருக்குறள் படி நடந்தீங்களா, கண்டிப்பா நீங்க உங்க அதிகாரிகள்ட்ட சபாஸ் பிள்ளையா இருக்கலாம். பிளஸ் நீங்க உங்க லைஃப்ல எல்லார்கிட்டயும் என்ன வேணாலும் நீங்க சாதிக்க முடியும். நன்றி. அடுத்த வாரம் நம்ம அடுத்த குறள்ல பார்ப்போம். நன்றி.